வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அந்த கோல்டு மேனில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டா வந்து இப்போ நான் உங்களுக்கு டெலிகிராமில் காமிக்கிறேன். நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, லாஸ்ட் அக்டோபர் 2024 வந்து நம்மளை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவுடைய வியூவை வந்து டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து எப்படி அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா, நிஃப்டி வந்து 2026 எண்டில் வந்து அவங்களுடைய அசம்ஷன் படி 29,000 வந்து அவங்களுக்கு டார்கெட் வச்சுருக்காங்க. அப்சைட் பொட்டன்ஷியல் 14% வரைக்கும் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரோத் சப்போர்ட்டிவ் பாலிசிஸ் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க. ரேட் கட்ஸ், டேக்ஸ் கட்டெல்லாம் வந்து நமக்கு க்ரோத் சப்போர்ட்டிவ் அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் ரிவைவலில் பொறுத்தளவில் ப்ராஃபிட்ஸ் டு ரெக்கவர் டு 14% நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பிக் அண்டர் பொசிஷனிங்கில் எஃப்ஐஐ நெட் சோல்டு வந்து இருந்து லாஸ்ட் 1 இயராக $30 பில்லியன் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க. இது பிக் அண்டர் பொசிஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க உள்ளே வந்தாங்கன்னா டக்குன்னு மார்க்கெட் ஏறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதில் கொஞ்சோண்டு உள்ளே வந்தால் கூட போதும். அடுத்து டிஃபென்சிபிள் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா 20x PE ரேஷியோ அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி ப்ளே பண்ணுறதுன்றது வந்து அவங்க சில செக்டார்ஸை வந்து அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் செக்டார்ஸ், கன்சியூமர் செக்டார்ஸ், ஸ்டேபிள்ஸ், டியூரபிள்ஸ், ஆட்டோஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸு, டிஎம்டி, ஓஎம்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த 5 செக்டார் தான் அவங்க இண்டிகேட் பண்ணுறது. இதில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே டிஃபென்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் எல்லாருமே வந்து பாசிட்டிவில் தான் இருக்கும். ஆட்டோ செக்டார்லேயும் மோஸ்ட்லி வந்து எல்லோரும் பாசிட்டிவில் இருக்கும். பெரிய இது நடக்குது. கன்சியூமர் செக்டாரை பொறுத்தளவில் டேக்ஸ் கட் பண்ணது வந்து கன்சியூமர் செக்டாருக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். ஃபினான்ஷியல்ஸில் ஆல்ரெடி நான் வந்து ஒரு டேட்டா கொடுத்துருந்தேன். ஃபினான்ஷியல்ஸில் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக வந்திருக்கு. ஃபினான்ஷியல்ஸில் 60,000 கோடி வந்திருக்கு. அதில் எஸ் பேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து சம்மான் கேபிட்டல், அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டார் வரும்ல, ப்ரைவேட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டார், அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டார், அதில் வந்து நிறைய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் வந்து உள்ளே வந்திருக்காங்க. அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ ஓகேவா, அதனால் இவங்க ஃபினான்ஷியல்ஸையும் வந்து பொதுவாக இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம எப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகிறோமோ அது கூட அவங்களோடது மேட்ச் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம அதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க வியூ டார்கெட் 29,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு பொறுத்தளவில் நிஃப்டி இருக்கிற பொசிஷனை பார்த்தா அதெல்லாம் தாண்டி போகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்டேஷனில் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது இன்றைக்கான ஹைலைட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டியது, டிவிடெண்ட்டில் வந்து இன்டரிம் டிவிடெண்ட்டில் வந்து இன்ஃபோ எட்ஜ் வந்திருக்கு. நவம்பர் 12 இன்டரிம் டிவிடெண்ட் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐபிஓவில் பைன் லேப்ஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது இல்லாமல் லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்ஸ் வந்து லிஸ்ட் ஆச்சு. பாசிட்டிவாக லிஸ்ட் ஆகலை லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்ஸ், அது வந்து எல்லோரும் நோட் பண்ணிக்கணும். இன்ஃபோசிஸ் பைபேக் வந்து ரெக்கார்ட் டேட் வந்து 14 கொடுத்துருக்காங்க. ஸோ பைபேக் அப்ளை பண்ண போகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போயே வாங்கினா தான் 14 ரெக்கார்ட் டேட் அன்றைக்கி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா, எவ்வளோ பைபேக்குன்றது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ 1,500 சம்திங்கில் அந்த ஸ்டாக் இருக்குது. பைபேக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,800 வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ₹300 அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு ஈக்விட்டிக்கு நமக்கு ப்ராஃபிட் மாதிரி அவங்க பைபேக்கில் எடுத்துக்கிறாங்க. பட் எவ்வளோ ரேஷியோன்றது தெரியாது. நீங்கள் 10 ஸ்டாக் வச்சுருந்து அவங்க 2 ஸ்டாக் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த 2 ஸ்டாக்குக்கு தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனாலும் இன்ஃபோசிஸில் அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல பைபேக்கில். ஓகே, பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் யாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. அடுத்தது வந்து கார்ப்பரேட் ஆக்ஷனில் ஆங்கர் லாக் இன் எக்ஸிட் பார்த்திங்கன்னா JSW சிமெண்ட் வந்திருக்கு. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸை பொறுத்தவரை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் வந்து நிறைய ஏர்னிங்ஸ் இருக்குது. இந்த மாதம் ஃபுல்லாக ஏர்னிங்ஸ் தான் போகும். ஓகே, ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ரிசல்ட்ஸ் நான் ஒன்றுன்னா உங்களுக்கு டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறேன், வீடியோஸ்லேயும் வந்து நான் சொல்கிறேன். அடுத்து வந்து ஏஎஸ்எம் ஃப்ரேம் ஒர்க்லேருந்து எக்ஸ்க்ளூட் ஆனது பார்த்திங்கன்னா ஹட்சன் அக்ரோ வெளியே வந்துருச்சு, இபேக்கும் வெளியே வந்துருச்சு. ப்ரைஸ் பேண்டில் கார் ட்ரேடு டெக் மட்டும் 10 to 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்தது ரிசல்ட்டை பொறுத்தளவில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சான்கோ இண்டஸ்ட்ரீஸ் அது வந்து நெட் ப்ராஃபிட் வந்து நமக்கு 53% கொடுத்துருக்காங்க. ஆனால் மார்க்கெட் கேபிட்டல் 2.31 crore. அதனால் அதை விட்டுருங்க. கொஞ்சம் மார்க்கெட் கேபிட்டல் அட்லீஸ்ட் 1,000 crore இருக்கணும். அப்போ தான் நமக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, பெனிஃபிட்னா ஒன்றும் இல்லை, வால்யூம் கொஞ்சமாவது இருக்கும், இல்லைன்னா வேஸ்ட்டு.
குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 45% டவுன். அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தி ஃபார்மா 49% நெட் ப்ராஃபிட் டவுன். ஜோதி சிஎன்சி 13% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி. வர வர நான் வந்து டெலிகிராம்லேயும் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். அடுத்தது முக்கியமான டேட்டா என்ன தெரியுமா? நவம்பர் 14 எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாக்பாட் எதிர்பார்க்குற டேவாக இருக்கும் ஆப்ஷன்ஸில். ஏன் அப்படின்னா அந்த நமக்கு எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து அன்றைக்கி தெரிஞ்சிடும். 14 காலையிலேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? பீகார் எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதில் ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து ஆப்ஷன்ஸில் பாசிட்டிவ் வந்தாலும் சரி நெகட்டிவ் வந்தாலும் சரி ஆப்ஷன்ஸில் ஒரு பெரிய வாலட்டிலிட்டி வந்து நடக்கும். அதை பயன்படுத்தி இப்போலேருந்தே ஆப்ஷன்ஸில் வந்து எல்லோரும் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ரேராக ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த மாதிரி அந்த நவம்பர் 14 வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒன்று அன்றைக்கி இன்ட்ராடே பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ராவல் பண்ணுவாங்க. என்ன ஆப்ஷன்ஸை பொறுத்தளவு அந்த ஸ்டாப் லாஸ்லாம் வந்து வேலை செய்யாது. ஏன்னா பெரிய மேஜர் கேப் டவுன் கேப் அப்லாம் வச்சுன்னா வேலை செய்யாது. பட் அதை ஒரு லக்காக நினச்சி சில பேர் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் அசம்ஷனில் ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் ப்ரெடிக்ஷன் வைஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நவம்பர் 14 இப்போலேருந்தே வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் 1549 கம்பெனிகள் அட்வான்ஸஸில் இருக்குது. டிக்ளைனில் ஈக்குவலாக டிக்ளைன் இருக்குது. 52 வீக் ஹையில் 75 ஸ்டாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் முக்கியமாக நிஃப்டியை பொறுத்தளவு 142 புள்ளிகள் இன்றைக்கி பாசிட்டிவ் நிஃப்டி. கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து பாசிட்டிவில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இடிஎஃப்பும் பாசிட்டிவில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. செக்டார் கான்ட்ரிபியூஷனை பொறுத்தளவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் தான் வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன். அதுக்கு அடுத்தது டிஃபென்ஸ் செக்டார் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தது ஃபார்மா செக்டார் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. ரொம்ப பிகினராக இருக்கீங்க, ஸ்டாக்ஸ் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குன்றவங்க வந்து இடிஎஃப் மாதிரி போகும்பொழுது நீங்கள் ஒன்று மியூச்சுவல் ஃபண்டு போவாங்க, இல்லைனா இடிஎஃப் போவாங்க. இப்போ நிஃப்டி டிஃபென்ஸ் இடிஎஃப், நிஃப்டி ஐடி இடிஎஃப் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இடிஎஃபோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு பாருங்கள், ஹேங்ஸன் பீஸ் வந்து 1.86%, சில்வர் பீஸ் 2%, ஐடி பீஸ் 1.7%, கோல்டு பீஸ் 1.7%, மோதிலால் ஓஸ்வால் டிஃபென்ஸ் வந்து 1.6%. அதுக்கப்புறம் நிஃப்டி பீஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இடிஎஃப்பில் 0.5% ஏறி இருக்குது. இன்ஃப்ரா பீஸ் 0.7%. இந்த மாதிரி இடிஎஃப்லேயும் வந்து நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இடிஎஃப்பை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் நீங்கள் வந்து டைவர்சிஃபை பண்ண முடியும். இல்லை ஒரு செக்டார் மேலே ஏறுது, நம்ம வந்து ரிஸ்க் எடுக்காமல் போகணும் அப்படின்னா இடிஎஃப்பை சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்தளவில் அதிகமான ரெக்கமெண்டேஷன்ஸ் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெடரல் பேங்க், ஜிந்தால் ஸ்டீல், மாருதி, நவீன் ஃப்ளோர், அம்புஜா சிமெண்ட் இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பட் அவங்க கொடுத்துருக்காங்கன்றதுக்காக நம்ம கண்ணை மூடிட்டு போய் வாங்க முடியாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி ப்ரோக்கர் ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறைய கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து இறங்கவும் செஞ்சுருக்கு. பட் உங்களுடைய அனாலிசிஸ்க்கு அவங்களுடைய அனாலிசிஸும் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ 10 ஸ்டாக் கொடுக்குறாங்கன்னா 10 ஸ்டாக்கும் ஏறணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணுற ஸ்டாக் என்ன அப்படின்றதையும் வந்து நீங்கள் உங்களுடைய அனாலிசிஸ் கூட மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி நமக்கு வந்து டெலிவரி பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகிற ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்கான்ஸ், இந்த ஹனிவெல் ஆட்டோ, மேதாண்டா இதெல்லாம் வந்து நமக்கு டெலிவரி பர்சன்டேஜ் வந்து அதிகமாகிட்டே வருது. ஸோ இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இது இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 30 to 40% வரைக்கும் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கால் ஆப்ஷன்ஸில். ஓகேவா? ஸோ 38 ரூபா இருந்ததெல்லாம் இப்போ 60 ரூபாவில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி 50 ரூபாவில் இருந்ததெல்லாம் வந்து 90 ருபீஸில் இருக்குது கால் ஆப்ஷன்ஸில். 25,650 இருக்குது. ஸோ இதனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எதில் அதிகமாக இருக்குன்றதை வந்து நீங்கள் பார்க்கலாம். பிசிஆர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்துக்கோங்க. புட்கால் ரேஷியோ. ஓகேவா? அதில் வந்து 2 விதமாக பார்க்கணுங்க. புட்கால் ரேஷியோ பொறுத்தவரை நீங்கள் பையர்ஸ் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்குறீங்களா இல்லை செல்லர்ஸ் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்குறீங்களான்றது ரொம்ப முக்கியம். அதில் வந்து இந்த மணியோட பிசி ரேஷியோ தனியாக பார்க்கணும், அவுட் ஆஃப் த மணியோட பிசி ரேஷியோ தனியாக பார்க்கணும். ஓகே, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் இந்த மணியை மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக, ஏன்னா மீடியாவில் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா மொத்தமாக இருக்கிற பிசிஆர் ரேஷியோ மட்டும்தான் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு வகையிலும் பயன்படாது. மொத்தமாக கீழே இருக்குது பாருங்கள் டேட்டா, அதை அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அப்படி வந்து மார்க்கெட் செயல்படாது. மார்க்கெட் வந்து இந்த மணி அவுட் ஆஃப் த மணியை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இருக்கும். அதனால் நீங்கள் பிசிஆர் புட்கால் ரேஷியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மணியும் அவுட் ஆஃப் த மணியும் பிரித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் துல்லியமாக உங்களுக்கு சொல்லலை, பட் ஹிண்ட் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் பியூர்லி ஆப்ஷனுக்குள்ளே இப்போ போகல. நான் வந்து மெயின்லி ஸ்விங்கோடு வந்து எனக்கு பீஸ்ஃபுல்லாக நான் நிறுத்திட்டேன். ஓகேவா? மற்றதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் கேஸ்க்காக வந்து பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஃப்யூச்சரில் எப்படி வேணாலும் மாறும். அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன்.
சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ரிசல்ட் டேட்டாவை நான் வந்து டெலிகிராமில் கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட் பண்ணுறேன். டிமேட் அக்கௌண்ட் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.